காட்டின் அரசன் சிங்கம் தனது வலிமையால் பெருமை கொண்டது. ஒரு நாள் சிறிய எலி தன் குரலில் சொன்னது, வலிமை மட்டும் போதாது, கருணையும் தேவை. சிங்கம் சிரித்தது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் வலையில் சிக்கியது. அதே எலி வந்து வலையை கடித்து விடுதலை செய்தது. அப்போது சிங்கம் புரிந்து கொண்டது, சிறியவன் என்றால் பலவீனம் இல்லை. சிங்கம் இப்போது வலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு எலியை புதிய மரியாதையுடன் நோக்குகிறது. அதன் முகத்தில் மிதமான மற்றும் பணிவான உண்மைகள் உள்ளது. எலி சிங்கத்தின் அருகில் பெருமையுடன் நிற்கிறது. ஒரு கிராமத்தில் கதிர் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு எல்லாமே கடினமாகத் தோன்றும். என்னால் முடியாது என்பதே அவன் மனதில் அடிக்கடி ஒலிக்கும் வார்த்தை. ஒரு நாள் மின்சாரம் போன இரவு. வீடு முழுக்க இருள். அம்மா ஒரு சிறிய விளக்கை ஏற்றினார். கதிர் கேட்டான், அம்மா, இவ்வளவு பெரிய இருளை இந்த சின்ன விளக்கு எப்படி விரட்டும்? அம்மா சிரித்து சொன்னாள், இருளை முழுசாக விரட்ட வேண்டியதில்லை கண்ணா, ஒரு அடிக்கு ஒளி இருந்தாலே போதும். அந்த வார்த்தைகள் கதிரின் மனதில் ஒளியாக விழுந்தது. அந்த அன்று முதல் அவன் நினைத்தான், எல்லாவற்றையும் ஒரே நாளில் சாதிக்க வேண்டியதில்லை, ஒரு சிறு முயற்சி போதும். சிறு முயற்சி. தினமும் சில நாள்களில் கதிர் தன்னம்பிக்கையுடன் நிற்கிறான். கதிரின் நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டது. அவன் இப்போது மற்றவர்களுக்கு உதவ முற்பட்டான். அது தன்னம்பிக்கை வளர்ந்ததை காட்டுகிறது. கதிர் உள்ளத்தில் தேடும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அக்கிராமத்து மக்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறான். இப்போ ஒரு காட்டில் ஒரு புலி இருந்தது. அது ரொம்ப பசியாக இருந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன முயலை பார்த்தது. புலி, முயலை, எனக்கு உன்னை சாப்பிடணும் என்றது. முயல் சொன்னது, ஐயோ, என்னை விட்டுடு, நான் உனக்கு ஒரு பரிசு தரேன். முயல் சொன்னது, ஒரு கிணற்றில் 3 பாம்புகள் இருக்கு, அவைகளை பிடிச்சு கொடு, நான் உனக்கு சாப்பாடு தரேன். புலி பாம்புகளை பிடிச்சது. முயல் சொன்னது, நன்றி புலி அண்ணா, நீ என்னை விட்டதுக்கு. புலி சொன்னது, நீ எனக்கு சாப்பாடு தரலையே. முயல் சொன்னது, நான் உனக்கு பாடம் கொடுத்தேன், அன்பு மூலம் எதையும் சாதிக்கலாம். புலி சிரிச்சது. இருவரும் நண்பர்கள் ஆனார்கள். இருவரும் அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை சந்திக்க முடியும் என்பதை கண்டுபிடித்தனர். அவர்கள் தொடர்ந்து சந்திக்கும் நேரங்களில் அன்பு மற்றும் நண்பகத்தை பார்க்க முடிந்தது. புலி மற்றும் முயல் அன்பு மற்றும் பெருமிதத்துடன் ஒப்புவித்து வனத்தில் புதிய அனுபவங்களை நகைச்சுவையாக உரையாடினர். இருவரும்